ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு தகுதியிலிருந்து அவர் இன்னும் நிறைய பாடங்கள் கற்பிக்க வேண்டிய படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். எனவே ஒரு சார்பு என்ற நிலை இல்லாமல் ஒரு பொதுவான அடிப்படையில் அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். மறுமலை திமுக நடவடிக்கைகள் எனக்கு தெரியாது. ஏனால் மகன் திமுகவாக மாறியதற்கு பின்னால் அவருடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு தெரியாது. அறிவுலக மேதை அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாள் இன்று. அவர் கட்டிக்காத்த அந்த மதச்சார்பின்மையும் இந்திய அரசு சாசனத்தையும் காக்க வேண்டிய கடமை இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை என்ற உணர்வோடுதான் இன்றைக்கு தலைநகர் சென்னையில் துறைமுகம் பகுதியில் அமைந்திருக்கின்ற அண்ணலின் திருவுருவ சிலைக்கு திராவிட வெற்றிக் கழகத்தின் சார்பில் எங்களுடைய முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர், மாவட்ட செயலாளர் வடசென்னை மாவட்ட செயலாளர் GRP ஞானம், மத்திய சென்னை மாவட்ட செயலாளர் திராவிட ரத்னா இளவழகன், தென்சென்னை மாவட்ட செயலாளர் பெருமதிப்பிற்குரிய செல்வபாண்டியன் உள்ளிட்ட தோழர்களோடு இந்த திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து எங்களுடைய இதய அஞ்சலியை காணிக்கையாக்கியிருக்கிறோம். அவர் வகுத்து தந்திருக்கின்ற அந்த அரசு சாசனத்திற்கு பேராபத்து நிகழப்போகின்ற இந்த காலகட்டத்தில் அந்த அரசு சாசனத்தை காக்க வேண்டிய கடமை, குறிப்பாக மதச்சார்பின்மை, சோசியலிசம் உள்ளிட்ட தத்துவார்த்தங்களுக்கு ஆபத்து ஒன்றிய மதவாத சக்திகளால் ஏற்பட போகின்ற இந்த காலகட்டத்தில் அதை கட்டிக்காக்க வேண்டிய கடமையில் நாங்கள் உறுதியேற்கின்றோம். அண்ணல் வகுத்து தந்த பாதைதான் இந்தியாவுடைய திசை காட்டுகின்ற தீபமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை எவரும் மறுப்பதற்கில்லை. த ரூல் ஆஃப் லா என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் ஆட்சி இந்தியா முழுவதும் நடைபெறுவதற்கு உறுதியேற்க வேண்டிய சூழலில் உங்கள் முன்னால் நாங்கள் நின்று கொண்டிருக்கின்றோம். கேள்வியா இருக்கா? திராவிட வெற்றிக் கழகத்துடைய நெடும் பயணத்தின் துவக்குவதற்கு, வாழ்த்து கூறுவதற்கு, கொடியசைத்து வைப்பதற்கு திராவிட இயக்கத்துடைய முதுபெரும் தலைவர் ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவர்கள், திராவிட இயக்கத்தின் மூத்த கருத்தியலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள், புலவர் செவந்தியப்பன் அவர்கள், வழக்கறிஞர் அழகு சுந்தரம், DRR செங்குட்டன் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் கடந்த காலத்தில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து பணியாற்றிய காரணத்தினால் நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை தலைவர் வைகோ அவர்கள் எங்கள் மீது வைத்து எங்களை வெளியேற்றிய போது எங்களுக்கு தோள் கொடுத்து துணை நிற்பதற்காகவும் இந்த நெடிய பயணம் முற்றுப்பட்டு விடக்கூடாது, 2025 முடிவல்ல, ஒரு நெடும் பயணத்தின் துவக்கம் என்பதை நாட்டுக்கு சொல்லுகின்ற விதத்தில் தான் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களும் நான் சொன்ன தலைவர்களும் செப்டம்பர் 15 தமிழ்த்தாயின் தலைவர் பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்தநாள் விழாவில் இங்க இருக்கின்ற சிவப்பு கருப்பு நட்சத்திரங்கள் பதித்த அந்த கொடியை அவர்கள்தான் அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். கடந்த நவம்பர் 20ஆம் தேதி தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட 109 ஆண்டுகளுக்கு முன்னால் தோற்றுவிக்கப்பட்ட அதே நாளில் த லெகசி என்று சொல்லப்படுகின்ற அந்த பாரம்பரியத்தில் நாங்கள் பயணம் செய்கின்றவர்கள் என்பதை நிரூபிக்கின்ற விதத்தில் அதே நாளில் நாங்கள் திராவிட வெற்றிக் கழகத்தை தலைநகர் சென்னையில் அடையாறில் முத்தமிழ் பேரவையில் நாங்கள் துவக்கினோம். அதற்கும் வந்து வாழ்த்து கூறினார்கள். இந்த நெடும் பயணத்திற்கு வாழ்த்து கூறியதற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்திருக்கிறோம். அவருடைய பயணம் என்பது வேறு. கடந்த 6 ஆண்டுகளாக அவர் ஒரு சுதந்திர பறவையாக திராவிட இயக்கத்தின் மேடைகளில் பிரகாசித்தவர். அவர் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் திராவிட இயக்க கருத்தியலை முழங்குவார் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை. அவர் எங்கிருந்தாலும் வாழ்க என்றுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். இல்ல, அவர் என் மீது வைக்கவில்லை. மல்லை சத்யா திருடிவிட்டார் என்று சொன்னால் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் அவர் சொன்ன குற்றச்சாட்டுடைய உளவியல் என்னவென்றால் தொட்டில் பழக்கம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய என் பின்னால் இருக்கிற அத்தனை பேரையும் அவர் சொல்லுகிறார். எனவே அவர் பொறுப்புரிந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்கின்ற ஒரு தகுதியிலிருந்து அவர் இன்னும் நிறைய பாடங்கள் கற்பிக்க வேண்டிய படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். நாங்கள் சொன்னதை போன்று அவர் இன்றும் அரசியலில் LKG-ஆகவே இருக்கிறார். அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தலைவர் வைகோவுடைய பெயர் வைத்து அவர்
அங்கு சென்றிருக்கலாம். ஆனால் அந்த தகுதி இல்லை என்பதை அவருடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் மெய்ப்பித்துக் கொண்டு வருகிறது என்பதுதான் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் என்று சொன்னதன் மூலமாக நாட்டு மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய முகத்துறை விரைவில் கிழிக்கப்படும் என்பதில் மாற்றுக் கருத்து இடமில்லை. தலைவர் வைகோ அவர்கள் விரைவில் நடைபயணத்தை தொடங்க இருக்கிறார். அவருடைய உடல்நலத்தில் பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தலைவர் வைகோ அவர்கள் ஆரோக்கியமாக இருந்து நாட்டில் 2026 நடைபெறப் போகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதை அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அண்ணன் தலைவர் வைகோ என்பதையும் இந்த நாள் நல்ல நாளில் கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நடைபயணத்திற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் நம்முடைய மாடக்கூடல் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் உருவாகி இருக்கின்ற இந்த சமூக ஒற்றுமைக்கு எதிரான ஒரு பிரச்சனையை அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றம் வரையிலும் தமிழ்நாடு அரசு சென்றிருக்கின்ற காரணத்தினால் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டின் பிரகாரம் தமிழ்நாடு அரசு நடக்கும் என்பதில் மாற்றுக் கருத்து இடமில்லை. எனவே ஒரு வெறுப்பான ஒரு அரசியலை தவிர்த்து ஒரு சமூக நல்லிணக்கத்தை உருவாக்க வேண்டிய கடமை சமூகத்திற்கு நீதிமன்றத்திற்கு இருக்கிறது. எனவே ஒரு சார்பு என்ற நிலை இல்லாமல் ஒரு பொதுவான அடிப்படையில் அந்த பிரச்சனையை அணுக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். திராவிட வெற்றிக் கழகத்துடைய பார்வையாக நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் இப்பதான் சொல்லிட்டோம். இல்ல நாங்க தான் எங்களுடைய கட்சியினுடைய துவக்க நாளில நாங்கள் அறிவித்திருக்கிற ஒன்று, மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகனாக இருக்கின்ற அண்ணன் தலைவர் தளபதி தலைமையிலான ஆட்சி மீண்டும் மலர வேண்டும், நீடிக்க வேண்டும். அதற்கு நாங்கள் துணை நிற்போம் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதுல என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்துதான் மறுமலர்ச்சி திமுக. அந்த பிரிந்த இயக்கத்திலேயே மறுமலர்ச்சி திமுக இணைந்திருக்கிறது. இதுபோல பல்வேறு எடுத்துக்காட்டை சொல்லலாம். நாங்கள் அண்ணன் தளபதி தலைமையிலான ஆட்சி வர வேண்டும் என்று விரும்புகிறோம். மறுமலர்ச்சி திமுக நடவடிக்கைகள் எனக்கு தெரியாது. ஏனால் மகன் திமுகவாக மாறியதற்கு பின்னால் அவருடைய நிலைப்பாடுகள் எங்களுக்கு தெரியாது. மகன் திமுக த கேட்ஸ் ஆன் வால் என்று சொல்வார்கள். மதிமேல் பூனையாகத்தான் எப்பொழுதுமே இருக்கும். அதை நோக்கிதான் இந்த நடைபயணமும் அமைகிறதோ என்ற கேள்வி கூட பலர் எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் நடைபயணம் வாழ்க, அவர் வெற்றி பெறட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.